3ஆம் இடத்துல சனி பகவான் வெற்றி ஸ்தானத்துல, முயற்சி ஸ்தானத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்துல குரு பகவான். 7ல குரு, 8ல கேது. இதுதான் கிரகம். கேது பகவான் மட்டும் 8ஆம் இடத்துல. எல்லா கிரகமே பாருங்க நல்ல ஒரு பலத்துல சூப்பரா உட்காந்துருக்கு. குருவுடைய பார்வையில நீங்க இருக்கீங்க, மறந்துடக்கூடாது. நான் ஏன் உங்களுக்கு கெட்டது நடக்காதுன்னு சொல்றேன்னா, நிறைய 7 சனி முடிஞ்சு நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்க பத்தி அவங்களுக்காண்டி சொல்றேன். குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உடனே அந்த பரிகாரம் சித்தியாகும். குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொன்னாங்கல்ல, எத்தனை பேருக்கு நிறைய வெற்றி வரணும்? கண்டிப்பா இந்த 3 கிரகத்துல கண்டிப்பா இருக்குது. ஏன்னா வருமானமே இல்லைங்க இவங்கள்ட்ட. இதுக்கு முன்னாடி கடன்ல இருந்தாருங்க குரு. இடத்துல பிரச்சனைங்க, கடன் இருக்குங்க, பேச்சுல தடங்கள் இருக்குங்க. உங்க கணவன் உங்களுக்குள்ளே பேசிருப்பீங்க, நல்லா சொல்றீங்க, நல்லா சண்டை போட்டுருப்பீங்க. திடீர்னு பாருங்க, எப்ப ஆகஸ்ட் மாசம் அப்புறம் ஒரு போகக்கூடிய நட்சத்திரம் யாரு? குரு, ஆயில்யம். அப்ப நிறைய பேருக்கு வாரத்தை பொறுத்தவரை உங்க மேல கேஸோ பிரச்சனையோ வழக்கோ அந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு தீர்ப்பை எழுதி வச்சிடலாம். ஒரு கேஸ்லயோ ஒரு பிரச்சனையோ ஒரு குழப்பத்திலயோ கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, வழக்குல ஜெயிப்பீங்க. குழந்தைக்காரன் குரு உங்க ராசி அதிபதி சாரத்துல போறதுனால உங்க ராசியை அவர் பார்ப்பு, உங்க ராசி அதிபதி 3ஆம் இடத்தை பார்த்து நேரா அவர் 11ஆம் இடத்தை பார்த்து உங்க ராசியை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பா மாற்றத்தை கொடுப்பார். நல்ல ஒரு வருமானம் போறது நல்லா அமைச்சு கொடுப்பார். தொழில் பண்ண சூப்பரா இருக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 90 நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி வேணும் அதுக்கான பயிற்சி தான். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இந்த 3 பயிற்சியும் சேர்ந்தாப்புல ஒரே வீடியோ. இனிமே எந்த கிரக பயிற்சியும் வராதுங்க. இப்ப இந்த 3 பயிற்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போனாலும் குரு பகவான் இருந்து பார்த்துட்டா கோடி நம்மே அள்ளி கொடுத்துருவாரு. உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு, குரு இருப்பாருன்னு பாத்துங்க. அது தொழில்ல, மக்களுடைய தொடர்புல, வேலையில சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். அவரு உங்க ஜாதகம் எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த ராகுகேது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர் செஞ்ச கர்மாவை எப்படி இப்ப நிவர்த்தி பண்றது, அதுக்கான ஒரு பதிவா இந்த வீடியோ இருக்கும். நல்லா பாருங்க. இந்த 3 கிரகம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை 90 நாளுக்குள்ள கொடுக்க போகுது. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால சக்கரத்தின் 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்படி? கால புருஷனுடைய 10வது ராசி. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. இவங்க மாதிரி யாரும் உழைப்பாளியா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஒரு வேலையை குடிக்கிறீங்கன்னா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு லட்சியம் இவங்கிட்ட வெறித்தனமா இருக்கும். நல்ல ஹார்ட் இருக்கு, கஷ்டம், எல்லாரையும் தாங்கக்கூடிய சக்தி சூப்பரா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை. தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, அறிவு, ஞானம் செம்மையா வேலை செய்யும் மகரத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய 3 கிரக பயிற்சி எப்படி? குரு பகவான், சனி பகவான், ராகு கேது. இந்த 3 கிரகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை 3 மாசத்துக்குள்ள கொடுக்க போகுது. இதனை ஏன் சொல்ற தெரியுமா? இப்பதான் குரு நல்லா பலமா வந்திருக்காரு. அப்ப நிறைய பேருக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது 3 மாசத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். 1 நாளா தெரிஞ்சுக்கலாங்க அது அறிகுறிய. ஏன்னா இந்த கிரகத்தை வச்சு எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையை சொல்லிடலாம். என்னன்னு சொல்லுங்க? குரு பகவான்னா ஒரு ஜாதகத்துல உள்ள தோஷம் எல்லாமே நீக்கிறது குரு பகவான் தான். இவர் திசா வந்தா, புத்தி வந்தா நம்ம ஏன் ஜாதகம் எடுத்துட்டு வேகமா ஓடுறோம்? ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க. திருமண வாழ்க்கை, குழந்தை, காசு, பணம், பொன், பொருள் எத்தனை வேணும்னா குருவை தான் பார்க்கணும். அடுத்து சனி பகவான். ஃபர்ஸ்ட் சனி பகவான் வந்தா, நிறைய சனி புத்தி வந்தா பாருங்க, ஜாதகத்தை எடுத்து பார்க்காதாலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த இருக்கிறதும் ஈஸ்வர படம் கிடையாது. இவருக்கு வந்து சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்காங்க. அப்ப இவர் ஒரு முக்கியமான கிரகம். சரி, சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை இயக்கணும்னா சனி பகவான் தொடர்பு தான் பண்ண முடியும். மக்களோட திறமைனா சனி பகவான் வேணும். அடுத்து ராகுகேது. நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச தர்மம் புண்ணியம் எல்லாமே ராகுகேது தான். நீங்க என்ன கர்மாவில பிறந்தீங்க எல்லாமே ராகுகேதை வச்சு கரெக்டா அக்யூரேட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது எங்கே இருந்தாலும் தோசை உருவாருப்போ அந்த அது சம்பந்தமா உள்ள பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்துல எங்க இருந்தாலும் உள்ள சம்பந்தமா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்.
அதனால இந்த 3 கிரக பேச்சு இந்த 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு அந்த வீடியோ நம்ம பதிவு பண்றோம். இது உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைச்சா அந்த விஷயம் முடிவு எடுக்க இந்த வீடியோ கரெக்டா இருக்கும். கரெக்டா முடிவு பண்ணி கரெக்டா அந்த விஷயத்துல போய் ஜெயிக்கக்கூடிய சிந்தனையை கண்டிப்பா அது உண்டு பண்ணும். ஏன்னா இப்பதான் குரு உச்சமா இருக்காரு. இப்ப கிரகம் இப்ப பாப்போமா, நேரா பாருங்க ஒரு ராசியில 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. கெட்டடத்துல ராகு கேந்திர யோகத்துல சூப்பரா உட்காந்துருக்காரு. எப்படி கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு. அடுத்து பாருங்க 3ஆம் இடத்துல சனி பகவான் வெற்றி ஸ்தானத்துல முயற்சி ஸ்தானத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்துல குரு பகவான். 7ல குரு 8ல கேது. இதுதான் கிரகம். கேது மோகன் மட்டும் 8ஆம் இடத்துல எல்லா கிரகமே பாருங்க நல்ல ஒரு பலத்துல சூப்பரா உட்காந்துருக்கு. குருவுடைய பார்வையில நீங்க இருக்கீங்க, மறந்துடக்கூடாது. நான் ஏன் உங்களுக்கு கெட்டது நடக்காதுன்னு சொல்றேன்னா, நிறைய பேர் 7 சனி முடிஞ்சு நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்க பத்தியா, அவங்களுக்காண்டி சொல்றேன். நீங்க உங்க ஜாதகம் நீங்க பார்க்காம வச்சிருக்கீங்க. எப்படி உங்க ஜாதகத்துல திசா புத்தி என்னன்னு தெரியல. எந்த கிரகம் திசை, எந்த கிரகம் புத்தி, என்ன கிரக ஸ்தான பலத்துல இருக்கும் பார்க்கல. பார்த்திருந்தா இப்ப அதுக்கான ஒரு பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பா இப்ப சித்தி ஆயிருக்கும். நல்லா பாருங்க, பெருசா உள்ள பாதிப்பு பரிகாரத்தை குறைக்க முடியுங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கிரகத்துக்கு போய் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா அந்த கர்மா காலி பண்ணி போடலாம். அதனாலதான் சொல்றேன். எப்படி இப்ப ஏன் இப்ப பண்ண உடனே நடக்கணும், இப்போ குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உடனே அந்த பரிகாரம் சித்தியாகும். குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொன்னாங்கல்ல, எத்தனை பேருக்கு நிறைய வெற்றி வரணும். கண்டிப்பா இந்த 3 கிரகத்துல கண்டிப்பா இருக்குது. ஏன்னா வருமானமே இல்லைங்க இவங்கள்ட்ட. இதுக்கு முன்னாடி கடன்ல இருந்தாருங்க குரு. இடத்துல பிரச்சனைங்க, கடன் இருக்குங்க, பேச்சுல தடங்கள் இருக்குங்க. உங்க கணவன் மொழிகளே பேசிருப்பீங்க, நல்லா சொல்றீங்க, நல்லா சண்டை போட்டுருப்பீங்க. திடீர்னு பாருங்க, எப்படி கணவன் மொழி நல்லா பேசிட்டு இருப்பீங்க, திடீர்னு இங்க சண்டை வரும். திடீர்னு கடன் பிரச்சனை இருக்கும். திடீர்னு வேலை உத்தியோகம் நிம்மதியான ஒரு வேலை பார்க்க மாட்டீங்க. நல்ல வேலை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. நிரந்தரமான எனக்கு வேலை இல்லைன்னு தான் நிறைய பேர் அதிகமாக நமக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுனா நிறைய பேருக்கு மகர ராசிக்கு இருந்துச்சுங்க. 3 மாசமா இப்ப 2-3 மாசமா பாருங்க வேலையே இருந்திருக்காரு. கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும், பண பிரச்சனை இருக்கும், வேலை பிரச்சனை இருக்கும், அதிகாரி மேல அதிகாரி பிரச்சனை இருக்கும், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். இந்த வேலையை விட்டுலான்னு தோணும். தாய்மாமன் உறவுல ஒரு மனக்குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு தந்தையுடைய தாயுடைய ஆரோக்கியத்துல உடம்புல ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஒரு குழப்பம் தடுமாற்றம் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு கேட்டா சொல்லுவாங்க மகர ராசிக்காரன். ஆமா, வருமானம், பொருளாதாரம், இன்கம், வேலை, தொழில் நிறைய பிரச்சனையை பார்த்தது யாருன்னா மகர ராசிக்காரங்க. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, நிறைய பேர் மகர ராசியை பொறுத்தவரை நமக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா அவங்க ஃப்ரெண்டு சம்பந்தமாக நண்பர்களுமான நிறைய ஜாதகம் வருது. அது இல்லாம அவங்க ஃபேமிலி ஜாதகம் எனக்கு நிறைய வந்துருக்கு. ஏன்னா அதிகமா நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஜாதகம் நிறைய ஜாதகம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் பண்ண கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் பொங்காலம்மன் சார்பாக உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது. வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி அப்படின்னு சொன்னல, நீங்க இந்த காலகட்டத்துக்குள்ள இனிமே எந்த கிரக பயிற்சி வராது. இந்த 3 மாசம் நிறைய ஒரு வெற்றி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாத்துக்கோங்க, உங்களால ஜெயிக்க முடியும். உங்களால ஜெயிக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கிரகத்தை வச்சு பார்க்கும்போது. இப்ப குரு பாக்குறாரு வச்சுங்களேன், நீங்க எந்த ஒரு விஷயம் முயற்சி பண்ணாலும் சரி அந்த முயற்சி உடனே சக்சஸ் ஆகும். இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, படிப்பு கல்வியில நீங்க வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, நீங்க வெளியூர்ல படிச்சாலும் சரி, அங்க நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கும். ஏன் 2ஆம் இடம் அடிப்படை பள்ளி கல்வி யாரு? சனிபாவனா நிக்கக்கூடிய புதனுடைய சாரத்துல, அறிவுக்காரன் புத்திக்காரன் சாரத்துல, அதுவும் குருவும் புதனுடைய சாரத்துல. அதனால படிப்புகள் எடுத்தோன்னா படிப்புகள் நல்லா இருக்கிற வார்த்தையை நான் சொல்ல முடியுது. அது மட்டும் இல்ல, உங்க மேல கேஸ்ல ஜெயிச்சிருவீங்க. ரொம்ப நாள் முடியாத கேஸ் முடிவுக்கு வரும்னு சொல்லுங்க. எப்ப ஆகஸ்ட் மாசம் அப்புறம் போகக்கூடிய நட்சத்திரம் யாரு? குரு, ஆயில்யம். அப்ப நிறைய பேருக்கு வாரத்தை பொறுத்தவரை உங்க மேல கேஸோ பிரச்சனையோ வழக்கோ இந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு தீர்ப்பை எழுதி வச்சிடலாம். ஒரு கேஸ்லயோ ஒரு பிரச்சனையோ ஒரு குழப்பத்திலயோ கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, வழக்குல ஜெயிப்பீங்க. நிறைய பேர் வேலை கிடைக்காத இருக்கும், வேலை ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும், இப்ப கிடைக்க போகுது. இப்பதானே குரு வந்தாரு, இனிமே நல்ல வேலையை கொடுத்துருவாரு. ஏன்னா இப்ப சனி பவனை பாக்குறாரு. ஏன்னா சனி பவனே புதனுடைய சாரத்துல கடன் பகை எதிரி பிரச்சனையோட சாரத்தை நிக்கிறாரு. இங்க வேலை ஒத்தியில பிரச்சனை இருந்துச்சு, இப்ப அவர் பாக்குறவா இங்க வேலை ஒத்தியில பிரச்சனை இப்ப குறையும், நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் நல்லா இருக்கும், வெளியூர்ல வேலை பார்த்தாலும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் இப்ப தேடி வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சனி நிக்கிறவங்க புதனும் தான், குருவும் புதனுடைய சாரத்துல போகும்போது கண்டிப்பா எல்லாமே டோட்டலா மாறிடும். ஏன்னா இருக்கிற நேரம் சூப்பரா இருக்கு, வருமானம் குறைய இருக்காதுங்க. 2ஆம் இடத்துல ராகுங்க, சூப்பரா 11ஆம் இடத்துல சாரத்துல கொஞ்சம் அப்புறம் போறாருங்க. இதுல
அவிட்டத்துல இறங்குவாங்க ராகு, செம்மையா இருக்குங்க. கும்பத்துல அவர் இருக்கார் ராகு, அவர் அவிட்டத்துல இறங்குவதனால கண்டிப்பா லாபம் வரும், வருமானம், பொருளாதார இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். லாபம் இன்கம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. சேமிப்பு பக்கவா இருக்கும். அப்ப எந்த ஒரு கடன் இருந்ததும் கடன் பிரச்சனையும் சரியாகும் நான் சொல்லுவேன். உங்க மேல கடனே வராது, எதிரியே இருக்காது, வழக்கே இருக்காது, கேஸ் இருக்காது. வெளிநாட்டுல உங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற பிளான் பண்ணிக்கங்க, அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்து. திருமணத்துல கணவனுடைய ஒற்றுமை சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும்னு சொல்லுங்க. குழந்தைக்காரன் குரு உங்க ராசி அதிபதி சாரத்துல போறதுனால உங்க ராசியை அவர் பார்ப்பு, உங்க ராசி அதிபதி 3ஆம் இடத்தை பார்த்து நேரா அவர் 11ஆம் இடத்தை பார்த்து உங்க ராசியை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பா மாற்றத்தை கொடுப்பார். நல்ல ஒரு வருமானம் பொருளாதார நல்லா அமைச்சு கொடுப்பார். தொழில் பண்ண சூப்பரா இருக்கும். இனிமேதான் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமே வரும். ஏன்னா ஏதோ சனி முடிஞ்சு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தொழிலும் உங்களுக்கு பிக்கப் ஆயிருக்காவோட நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும் தொழில் ரீதியா. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி யாருன்னா உங்களுக்கு சுக்கிர பகவானை சொல்லணும். அப்ப தொழில் ஆல்ரெடி சுக்கிரன் வந்து 3 மாசத்துல பாருங்க தொழில் ஸ்தானம் வீட்டுக்கே வந்துருவார். அதனால பட்டம் பதவி தொழில் சூப்பரா இருக்கும். மாமனார் மாமிய உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப வீடு கட்டிட்டீங்கன்னா கட்டலையா, வீடு இடம் பூமியை கட்டி ஆகணும். நீங்க பண்ணிதான் ஆகுவீங்க. ஏன்னா செவ்வாய் பவன் எப்படி வந்து சுக்கிர பவனத்தோட வரப்போறாரு. 4ஆம் வீட்டு அதிபதி கடகத்துக்கு வரும்போது சுக்கிரன் தொடரும்போது குருவை வரும்போது கண்டிப்பா வீடு இடம் பூமி வாங்கிதான் ஆகணும், இல்ல கட்டிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம உங்க ராசியை செவ்வாய் பார்த்தாவே வீடு இடம் பூமி கட்டிடுவீங்க. வண்டி வாகனம் வீடு சொத்து காரு பங்களா எல்லாமே வாங்கக்கூடியவங்க சூப்பரா இருக்கும். கமிஷன் எவ்வளவு நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்தவங்க நல்லா இருக்கும், இரும்பு சார்ந்தவங்க நல்லா இருக்கும், ஐடிஎஃப் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும். இது எல்லாமே சாதகமா இருக்கு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த கல்யாணம் ஆகல, பிறந்தது கஷ்டப்படுறேன், இதெல்லாம் இது மாதிரி உள்ளவங்கன்னா பாருங்க. நிறைய பேர் பிறந்தது கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்க ஜாதகத்துல பாருங்க கிரக அமைப்பு சரியா அமைஞ்சிருக்காது, பத்தி அவங்களுக்கு நிறைய நடந்திருக்காது. அதுக்கான பரிகார வழிமுறையை பண்ணாம இருந்திருப்பாங்க. அது ஒரு தடங்களை கொடுக்கும். அதனாலதான் நீங்க இந்த 3 கிரக பிரிச்சு இந்த 3 மாசம் நிறைய ஒரு மாற்றம் வருது பாத்துக்கணும். திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதி கொடுப்பேன்னு கேட்டீங்க, கண்டிப்பா எழுதி நம்ம கொடுக்குறோம். எல்லாருமே இப்ப குரு உச்சமா இருக்காரு. அனைவருமே உங்க ஜாதகத்துல எதுவும் தவறு இருந்தாலும் சரி, இல்ல ஜாதகம் எழுதாம இருந்தாலும் சரி, எழுதி பாருங்க, உடனே நல்லது நடக்கும். ஒண்ணு இல்லைங்க, நிறைய பேர் திருமணம் ஆகணும், டக்குனு ஜாதகம் மாத்தினா திருமணம் நடந்துடும். அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்க நிறைய ஜாதகம் ஒரு சில பேர் தவறா இருந்தால் கண்டிப்பா இப்ப குரு உச்சமா இருக்கும்போது திருக்கணித முறை உங்க சொந்த ஊரை டயத்தை போட்டு நேரத்தை போட்டு எழுதிக்கங்க. அதான் இப்ப நல்லது. ஏன்னா ஜாதகத்தை மாத்திடும் கண்டிப்பா உங்க தலையெழுத்து மாறும். அதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு. அதனால சொல்றேன். இப்ப நட்சத்திரம் பார்த்து போமா. முதல் நட்சத்திரம் மகரத்துல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம். உத்திராடத்துல பார்த்தா தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான ஒரு எது இருந்தாலும் ஃபோர்ஸா நின்று இறங்கி போக குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க தைரியத்தை பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை எல்லாமே இப்ப நல்லாதான் வரும் உங்களுக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கணவன் ஒற்றுமை சூப்பரா இருக்கும். கவலைப்படாம போங்க, எல்லாமே வெற்றியா மாறும். இனிமே தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. உத்திராடத்துல நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. படிப்பு நல்ல, கல்வி நல்லா இருக்கு, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு, வெளிநாடு யோகா இருக்கு, வெளியூர் யோகா இருக்கு, சூப்பர் அரசியல் அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எதிர்த்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும் உத்திராடத்துல. ஏன்னா உலகை ஆளக்கூடிய திறமை தேடி வருது. ஏன்னா இந்த 3 மாசத்துக்குள்ள பாருங்க இந்த கிரகப்பயிற்சியில நல்ல ஒரு மாற்றம் வருதுங்க. ஒரு தலைமை குரூப் போறீங்க, நல்ல ஒரு மாற்றம், வேலை, தொழில், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ஒரு அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போறவனும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நல்ல ஒரு டேலண்டா குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும் திருவோணத்துல பிறந்தாவே. எதுக்கும் பயப்படாது திருவோணத்துல பிறந்தவங்க. நீங்க ஒரு லட்சத்துறைக்கு ஓடிக்கிட்டே இருங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வந்துகிட்டே இருக்கும். தோல்விக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடையவே கிடையாது. பணம், பொருள், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி சூப்பரா இருக்கும். கலை, இசை நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் திருவண்ணூர் நல்ல ஒரு அனுபவம் தேடி வருது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும் திருவண்ணூர் படங்கள். ஏன்னா இந்த 3 கிரக பிரிச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. நல்ல ஒரு பேர் அந்தஸ்து கொடுத்து உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறது பாத்துக்கோங்க. கணவனை ஒற்றுமையும் சூப்பரா அமைச்சு கொடுக்கும். அடுத்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். எப்படி அவிட்டத்துல பிறந்தா பயப்பட மாட்டாங்க. பயனா என்னன்னு தெரியாதுங்க.